நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர்படும். யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அங்கே இருக்கிறார்னு அர்த்தம். கர்த்தர் அங்கே இருக்கிறார். எருசாலேம் அப்படின்னு சொன்னால் எருசலேம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தின் நகரம். அப்போ இந்த நகரம் இனி சமாதானத்தின் நகரம் என்று அழைக்கப்படும். இந்த நகரம் தேவன் வாசம் பண்ணும் நகரம் என்று அழைக்கப்படும். இந்த நகரம் தேவனாலே நிலை பெற்றிருக்கிற ஸ்திரப்பட்டிருக்கிற கர்த்தர் வாசம் பண்ணும் இடமாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை இதன் போல நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலேயும் கர்த்தர் இருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கை என்ற வரலாற்றில் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மையமாய் வைப்பாரானால், அதனால தான் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலேயும் கர்த்தரை மையமாய் வையுங்கள். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 48 கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் அளவுகளை பார்க்குறோம். அதாவது புதிய எருசலேம், புதிய ஆலயம், அதனுடைய அளவுகள் பழைய ஆலயத்தை விட சற்று பெரிதானது. முந்தின ஆலயத்தின் மகிமையோட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசு, அளவுகளும் பெரியது, மகிமையும் பெருசு. அதுக்கப்புறம் நிலங்களுடைய அவங்களுடைய ஒவ்வொன்றுக்குள்ள அளவுகள், அந்த வரையறைகளுக்கு உட்பட்ட நம்முடைய உறவுகளும் வாழ்க்கையும், இப்படி ஒவ்வொன்றை குறித்தும் தெளிவாக சொல்லிகிட்டே வந்து இப்போ கோத்திரங்களுக்கெல்லாம் நிலங்களெல்லாம் பிரித்து கொடுக்குறார். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, வடமுனை துவக்கி ஆமாத்துக்கு போகிற ஏத்ரோன் வழியின் ஓரத்துக்கு ஆத்சாரினும் ஆமாத் அருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும், தமஸ்கு வரைக்கும் போகுது. எர்மோன் மலை அதுக்கு மேலே வடக்கு பக்கம் இருந்து கீழ் திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும், அப்படி இந்த வரிசையாக பிரிக்கிறாங்க. தானுக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஆசேருக்கு, 3ஆம் வசனத்தில் நப்தலிக்கு, 4ஆவது வசனத்தில் மனாசேக்கு, 5ஆவது வசனத்தில் எப்ராஹிம்க்கு, 6ஆவது வசனத்தில் ரூபனுக்கு, 7ஆவது வசனத்தில் ரூபனுக்கு அப்புறம் யூதாவுக்கு. ஆக ஒரு 7 கோத்திரங்களுக்கு தெற்கு பக்கம் இந்த நீல வசமாக கிழக்கு மேற்கா பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிறப்பான ஸ்பெஷல் பகுதி, ஸ்பெஷல் ஏரியா, அது என்னென்னா யூதாவின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி கிழக்கு பக்கத்தில் ஆரம்பித்து மேற்றிசை மட்டும் கிழக்கிருந்து மேற்க வரைக்கும் நீளமாக ஒரு அற்புதம் பண்ண வேண்டிய ஒரு பங்கு இருக்குது. அது 25,000 அகலம். மேற்றிசை இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் சரியாக அது இருக்குதான். அது வந்து பரிசுத்த ஸ்தலம் நடுவில் இருக்குது. அப்போ அந்த பக்கம் 7 கோத்திரம், கீழே தெற்க வந்து 5 கோத்திரம், நடுவில் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு முன்னே உள்ளதான நிலம், அதுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதான நிலங்கள். அப்போ என்னன்னு சொன்னால், மேலேருந்து கீழே வரைக்கும் வரிசையாக முன்னே கொடுத்ததான யோசுவா காலத்தில் பிரித்து கொடுக்கப்பட்டதான அந்த எல்லைகள் அல்லாமல் இப்போது புதிய எல்லைகள்.
கர்த்தர் இந்த புதிய உடன்படிக்கையில் புதிய ஆலயம், புதிய மகிமை, புதிய அளவுகள், புதிய ஆசாரியத்துவம், புதிய ராஜரீகத்துவம், அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கை, புதிய கிருபை, புது சிருஷ்டி, புது வாழ்க்கை, புதிய எல்லைகள், புதிய வரையறைகள், இப்படி நம்ம நிறைய அது புதுசாக. அப்போ அது நடுவில் பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. அது வந்து அற்புதமாக்கப்பட வேண்டிய பங்கு. 25,000 கோல் நீளம், 10,000 கோல் அகலம். வடக்கே 25,000 கோல் நீளம், 10,000 கோல் அகலம். கிழக்கே 10,000 கோல் அகலம். தெற்கே 25,000 கோல் நீளமாகி இந்த பரிசுத்த அற்புத நிலம் அங்கே ஒரு நிலம் இருக்குது. அது ஆசாரியர்களுக்குரியது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அது நடுவே இருக்குது. முன்பக்கம் பின்பக்கம் இடம் நடுவில் இருக்குது. மேலேயும் 7 கோத்திரம், கீழே 5 கோத்திரம் இருக்குது. பார்க்கணும். இஸ்ரவேல் புத்திரர் வழி தப்பி போகையில் லேவியர் வழி தப்பினது போல வழி தப்பி போகாமல் என் காவலை காத்து கொண்டு சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாக. அப்போது இந்த நாட்கள்லேயும் எல்லாரும் வழி விலகி போன நாட்கள்லேயும் வழி விலகாதிருக்கிற ஒரு சாதோக்கின் புத்திரன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் வழி விலகி போனார்கள்னு சொல்லப்படும் போதும் அதில் ஒரு கூட்டம், ஒரு மீந்து இருக்கிற ஒரு சின்ன கூட்டம், கர்த்தருக்கு பிரியமான கூட்டம் ஒன்று இருந்திருக்குது. ஆசாரியர் இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ளதான சிறப்பு ஆண்டவர் செய்யத்தான் செய்கிறார். நாம் தாக்கு பிடிக்கிறவங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவங்களுக்குன்னு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரி, மகா பரிசுத்தமான பங்கு அவர் லேவியருடைய எல்லை அருகே இருப்பதாக. அப்புறம் 13 ஆசாருடைய எல்லைக்கு எதிராக லேவியர் அடையும் பங்கு 25-14 25க்கு 14 கோல் 10,000 கோல் 25,000 கோலுக்கு 10,000 14,000 ஒன்றையும் விற்கவும் விலை மாற்றவும் மற்றொரு கொடுக்கவும் முடியாது. அதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமான இடம். இன்றைக்கும் கோயில் இடங்கிறாங்கல்ல, அது மாதிரி அது ஒரு ஆலய இடம். அதுக்கப்புறம் 25,000 கோலுக்கு எதிராக அகலத்தில் மீதி இருக்கும் 5,000 கோல் என்றால் பரிசுத்தமாயிராமல் குடியேறும் நகரத்துக்கு வெளிநிலங்களும் விடணுமா. நகரம் அது நடுவில் இருக்குமா, சுற்றியும் வயல் நிலங்கள். அதன் அளவுகள் வடபுறம் 4,100 கோல், தென்புறம் 4,100 கோல், கீழ்ப்புறம் 4,500 கோலும், மேற்புறம் 4,100 கோலுமாக அப்படிலாம் இருக்குது. அப்போ நகரத்தின் வெளிநிலங்களும் வடக்கே 250 கோல், தெற்கே 250 கோல், இப்படி எல்லாம் விளைநிலங்கள், இந்த நிலங்கள் அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. அப்படி அதன் 18ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் வருமானம் நகரத்திற்கு ஊழியர்களுக்கும் ஆகாரமாக இருப்பதனால் இந்த விளைச்சி அந்த நிலங்கள்லேருந்து விளைஞ்சி வருகிற விளைச்சலுடையதான பங்கு ஆசாரியர்களுக்கும் ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக ஆலய பணிகள் தடையில்லாமல் நடப்பதற்கு அதுக்கு ஒரு வருமானத்துக்கான ஒரு ஏற்பாடாக அதை சுற்றி இருக்கிற விளைநிலங்கள் இருந்திருக்குது. அது குத்தகைக்கு எடுக்கிறவங்க அதில் வர்றதான அந்த வருமானங்களை ஆலயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ ஆலயம் இன்றைக்கும் திருச்சபை நடப்பதற்கு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, திருச்சபைகளை தசம பாகம் என்ற ஒன்றையும் முதற் பலன்களையும் கர்த்தர் நினைச்சுக்கிறார். அதை நம்ம கொடுக்கும்போது அதில் கர்த்தர் ஆசீர்வாதமாக நம்மளை ஆண்டு வச்சிருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். 20ஆம் வசனம் 25,000 கோல் × 25,000 கோல். அது அந்த இடம் அதுவும் பரிசுத்த அற்புதமான சதுரமாக இருக்கிற ஒரு இடம். அந்த எல்லைகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் கொஞ்சம் மீதியாக இருக்கிறது அதிபதியினுடைய தான். 21ஆம் வசனத்தில் இருக்குது. அங்கே ராஜாவுக்கும் அங்கே தான் இடம், ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் உள்ளதான இடம். 22 அதிபதியினுடையதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியும் நகரத்தின் காணி துவக்கியும், காணி நிலங்கள் யூதாவின் எல்லைக்கும் பென்யமீன் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது. அது அதிபதியினுடையது. மற்ற கோத்திரங்களுக்கு உண்டான பங்காளு கீழே அதுக்கு என்னென்ன பங்கு வருது, தெற்கு பக்கம் உள்ளவங்களுக்கு முதல்ல பென்யமீனு, அதுக்கு அடுத்து இருக்கிறது சிமியோனு, அதற்கு அடுத்து இருக்கிறது இசக்காருக்கு, அதுக்கு அடுத்து இருக்கிறது செபுலோனுக்கு, அதுக்கப்புறம் இருக்கிறது காத்து. அப்போ இந்த 5 பேருக்கும் என்ன செய்யுது, கீழே வரைக்கும் உள்ள காதேஸ் சண்டை மூட்டத்தின் அதாவது சீன் வனாந்திரம் வரைக்கும் சொல்லப்போனால் செங்கடல் தொட்டு வருகிற இடம் வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போ புரிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் வரிசையாக மேலேருந்து கீழே வரைக்கும் வரிசையாக அவளுக்கு நிலங்களை பிரித்து கர்த்தர் கடைசி நாட்களில் வைக்கிறாரு. இதே பிரிவுகள் இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் சொல்லப்படுறதை பார்க்கலாம். அது ஆசீர்வாதமான ஒன்று. சரி, நகரத்திலிருந்து புறப்படும் வழிகள் வலது புறத்தில் இருக்குது.
ஆமாம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல், யூதாவுக்கு ஒரு வாசல், லேவிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல் மேற்கு வடதுபுறத்தில். கீழ்ப்புறத்தில் யோசேப்புக்கு ஒரு வாசல், பென்யமீனுக்கு ஒரு வாசல், தானுக்கு ஒரு வாசல், 3 வாசல். அப்புறம் தென்புறத்தில் கீழே அங்கே சிமியோனுக்கு ஒரு வாசல், இசக்காருக்கு ஒரு வாசல், செபுலோனுக்கு வாசல். மேற்கு பக்கத்தில் காத்துக்கு, ஆசேருக்கு, நப்தலிக்கு அவங்களுக்கு ஒரு வாசல் வச்சு இப்படி 12 வாசல்களும் அங்கே சுற்றிலும் இருந்து அதன் அளவுகள் 11,000 கோல்னு சொல்லி போடணும். அந்த நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர்படும். யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அங்கே இருக்கிறான்னு அர்த்தம். கர்த்தர் அங்கே இருக்கிறார். எருசாலோம் அப்படின்னு சொன்னால், எருசலேம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தின் நகரம். அப்போ இந்த நகரம் இனி சமாதானத்தின் நகரம் என்று அழைக்கப்படும். இந்த நகரம் தேவன் வாசம் பண்ணும் நகரம் என்று அழைக்கப்படும். இந்த நகரம் தேவனாலே நிலை பெற்றிருக்கிற, ஸ்திரப்பட்டிருக்கிற, கர்த்தர் வாசம் பண்ணும் இடமாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை இதன் போல நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலேயும் கர்த்தர் இருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கை என்ற வரலாற்றில் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மையமாய் வைப்பாரானால், அதனால தான் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலேயும் கர்த்தரை மையமாய் வையுங்கள். உங்களுடைய முழு உடம்புடைய மையம் நம்முடையதான இருதய பக்கம் இருக்குது. நம்ம இருதயத்துக்கு கீழேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய இருதயத்தின் மையத்தில் கிறிஸ்து வாசம் பண்ணுவாராக, ஆவியானவர் வாசம் பண்ணுவாராக, யெகோவா ஷம்மா இங்கே இருப்பாராக. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நீங்கள் தேவனுடையவர்கள், தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலம் என்று அழைக்கப்படும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 3:16 அவர் சொல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆம், கர்த்தர் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். நாம் யெகோவா ஷம்மாவாகவும், ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோமாகவும் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. இசைக்கேல் 48வது அதிகாரம். 48வது அதிகாரத்தில் 12 கோத்திரங்கள் சுற்றிலும் என்ன செய்ய போகிறாங்க, அந்த நகரத்தில் இருக்க போகிறாங்க. இந்த நகரத்தை சுற்றிலும் 12 கோத்திரத்தார் என்ன செய்ய போகிறாங்க, இருக்க போகிறாங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம், இந்த நகரத்தில் 12 வாசல். 12 வாசல்லையும் அந்த ரூபன், லேவி, யூதா வடக்கு பகுதி, யோசேப்பு, பென்யமின், தான் கிழக்கு பகுதி, சிமியோன், ஈசக்கார், செபுலோன் தெற்கு பகுதியிலையும், காத், ஆசேர், நப்தலி ஆகிய மேற்கு பகுதியிலும் 3 வாசல் வீதம் 12 வாசல்கள். அந்த பெயர்களை அடங்கிய அந்த நகரத்தினுடையதான 4 பகுதியிலும் அவருடையதான பெயர்களை அடங்கியதான வாசல்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். இதற்கு நடுவில் யெகோவா ஷம்மாவாக தேவாதி தேவன், ராஜாதி ராஜா அவர் என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த நகரத்துக்கு பெயர் யெகோவா ஷம்மா. அப்போ இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணிக்கிறதான யெகோவா ஷம்மா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலையும், ஏன் இவ்வளவோ பெரிய காரியங்கள் நடுவிலையும் இந்த சின்ன அந்த நாடு எப்படி தாக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால், அதில் என்ன செய்கிறாரா, அந்த நகரத்தின் நடுவில் யெகோவா ஷம்மாவாக அவர் வீற்றிருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய மத்தியிலும் இருக்கிற எல்லா போராட்டத்தின் நடுவிலும் யெகோவா ஷம்மா தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக ஜெபிப்போமா? கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா சுற்றிலும் அப்பா இருந்தாலும் அவங்க மத்தியில் நீர் கர்த்தாவே யெகோவா ஷம்மாவாக அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இம்மானுவேலராக நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேனப்பா, இஸ்ரவேல் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆமேனப்பா, நீர் எங்கள் தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னாலும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆமேனப்பா யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் தேவனாக யெகோவா ஷம்மா கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.